அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. அதாவது இன்றைக்கி சந்திர திசையில் சூரியன் புத்தியை நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா பாருங்கள், இதெல்லாம் ஆர்டராக கொடுக்குறேன். முதல் நம்ம யூடியூப் சேனலில் சரி, புதியுகம் சேனலில் யூடியூப்பில் போய் புதியுகம்னு யூடியூப்பில் போனீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை சொல்லியிருப்பேன். இது இல்லாமல் 108 பாதங்களில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரங்களும் எத்தனை பாதத்தில் பிறந்துக்கிறீங்களோ அதுக்குண்டான பதிவு அதில் கொடுத்துருப்பேன். இது இல்லாமல் இப்போ நீங்கள் என்ன திசையில் என்ன புத்தி நடந்தால் உங்கள் ஜாதகம் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பற்றி இன்றைக்கி 981 திசா புத்திக்கு பலனை இப்போ கொடுக்குறேன். அப்படின்னா பாருங்கள், ஒரு திசை ஒரு புத்தி அப்படின்னா பாருங்கள். அப்போ இதில் இப்போ என்னென்னா சந்திரன் திசை சூரியன் புத்தி. இப்போ இந்த சந்திரனு சூரியனு கனெக்ட் ஆனாலே இது என்ன யோகம்னா அமாவாசை யோகம். அப்படின்னா பாருங்கள், அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அந்த சந்திரன் திசையில் சூரியன் புத்தி நடக்கும்போது அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து கிழக்கு முகமாக நிறுத்தி அவங்களுடைய காலை கழுவி அவங்க காலுக்கு பால் பூஜை பண்ணி அவங்களுக்கு பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு கொஞ்சம் பூவெல்லாம் வச்சு நீங்கள் சாமியை மாதிரி நினச்சி அம்மா அப்பாவை காலை தொட்டு கும்பிடுங்க. அவங்க கையில் மஞ்சள் அரிசி கொடுத்து உங்களை போட சொல்லுங்கள். சந்திரன் திசையில் சூரியன் புத்தி நடந்தால் சந்திரனா அம்மா, சூரியனா அப்பா. அம்மா அப்பாவுடைய தசாபுத்தி நடக்கும்போது அம்மா அப்பா கிட்ட பாத பூஜை பண்ணுனா உங்களுக்கு எவ்வளோ பெரிய கர்மவினை இருந்தாலும் அன்னையோட நிவர்த்தியாகும். பாருங்களேன், தாயென்ற ஒரு தெய்வம் வீட்டோடு இருக்குது, நீ தனித்தனியாக கோயில் குளம் அலைவதுவும் எதற்கு? அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து உன் ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து. இது அந்த காலத்திலே முன்னோர்கள் சொல்லி வச்சதுனால இந்த காலத்துக்கு இது பொருத்தமாக இருக்குது. அப்போ நீங்கள் தாயைத்தான் நம்ம வணங்கணும். நம்ம நினச்சி பாருங்கள், நம்ம அப்பா அம்மா மேலே இந்த பாசத்துக்காக ஏங்குறோம்னா அது அப்பா கிட்டேருந்து உயிர் உருவாச்சு, அம்மா கிட்டேருந்து கருவில் குழந்தை உருவாச்சு. இது ரெண்டு கனெக்ட் ஆகி ஒரு குழந்தை வெளியே வந்ததுனால அப்பா பெருசா அம்மா பெருசான்னு வாழ்க்கையில் இது ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் தாய் தந்தைகள் எல்லாமே சமம். அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் அம்மாவுக்கு இல்லை. அப்போ எல்லாமே ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயந்தான். அப்போ இதை நம்ம சரி பண்ணும்போது ஜாதகத்தில் அந்த யோகங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் சந்திரன் திசையில் சூரியன் புத்தி நடந்தால் அந்த ஜாதகருக்கு என்னென்ன யோகமெல்லாம் நடக்குங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்குறோம். அப்போது சந்திரனும் சூரியன் புத்தி நடக்கிறனால என்ன பண்ணலாம்? சந்திரன் திசையில் சூரியன் புத்தி நடந்தால் தாய்க்கு பாத பூஜை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது அமாவாசை அன்னைக்கு அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வரலாம். ஏன் அமாவாசை அன்னைக்கு அவங்க போகணுன்னா அந்த திசை அந்த புத்தியில் அந்த கோவில் அவங்களுடைய மூதாதிகள் கட்டி வச்சதுக்கு பேர் தான் கோயில். மூதாதிகள் தான் முன்னோர்களெல்லாம் அமாவாசை அன்னைக்கு இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க. இதை மனசார நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சந்திரன் திசையில் சூரியன் புத்தி நடந்தால் முன்னோர்களுக்கு தை மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம் முன்னோர்களுக்கு சாமி கும்பிடக்கூடிய நாள். இந்த நாளில் அவங்களுக்கு போய் இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது, பிண்டம் கொடுக்கறது, காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது, தாத்தா பாட்டி படத்தை எடுத்து வச்சு போட்டால் மாலையெல்லாம் போட்டு அவங்களுக்கு படப்பூசை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு அன்னதானமெல்லாம் கொடுத்து அவங்க பிடிச்ச பொருளை வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அதை எடுத்து கொண்டுட்டு போய் காக்காய்க்கு சாப்பாடு வச்ச முன்னோர்களை வணங்குறது, இது எல்லாமே சந்திரன் திசையில் சூரியன் புத்தி நடந்தால் இந்த ஆதிகால பரிகாரத்தை செய்யுங்க. இந்த ஆதிகால பரிகாரத்தை நீங்கள் செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்படின்னா பாருங்கள், நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க, நம்ம தான் செய்கிறதில்ல. நம்ம செஞ்சால் அது கண்டிப்பாக மாறும். அப்போ இந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு என்னென்ன யோகங்கள் ஜாதகத்தில் இருக்குதோ அதை எல்லாமே நம்ம சரி செய்து நம்ம நிம்மதியாக வாழ்கிறக்காகத்தான் ஜாதகத்தை சுத்த ஜாதகமாக நம்ம சரி பண்ணுறோம். பிறக்கும்போது ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து பிறக்கும்போது முன்னோர்களுடைய ரத்தம் தான் நம்ம. அப்பாவுடைய ரத்தம் அம்மாவுடைய ரத்தத்தில் தான் நம்ம வந்தோன்னு இல்லை. அப்பாவை உருவாக்குனது அவங்க அப்பா, அவங்க அப்பாவுக்கு ஒரு மூல விதை எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க தாத்தா. அப்படி ஒரு தாத்தாவோட வம்சாவளியிலேருந்து வரக்கூடிய ஊழ்வினை கர்மா தான் இந்த ஜாதகத்தில் நம்ம பிறவி எடுத்து எப்படா இந்த கர்மாவை நம்ம நிவர்த்தி பண்ணி நம்ம நல்லா இருப்போன்னு நம்ம ஜாதகத்தில் ஒரு தேடல்லையே வாழ்ந்துட்டுருக்கோம். உங்களுக்கு சுத்தமாக நம்மளுடைய கர்மாவெல்லாம் கழியணும் அப்படின்னா
நமக்கு மேலே இருக்கக்கூடிய முன்னோர்களை நினச்சி பூஜை பண்ணணும் வீட்டில். அவங்களுக்காக இது வரைக்கும் நீங்கள் யாராவது விளக்கேற்றிருக்கீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த காலத்தில் தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க. அவங்க சொத்தெல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துருப்பாங்க. கடைசியில் அந்த சொத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. அது உழைச்ச பணத்தை நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொத்து எல்லாம் இவங்க அனுபவிச்சிட்ருப்பாங்க. ஆனால் அவங்கள கையெடுத்தே கும்பிட மாட்டாங்க. அப்போ அந்த ஜாதகத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் முன்னோர்களை கும்பிட்டா தாங்க உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கர்மா கழியும். அதனால் டெய்லி முன்னோர்களுக்கு ஒரு தீபம் போடுங்க. வீட்டில் பாருங்கள், ஒரு ஆச்சரியம். இப்போ எதோ கடவுளை கொண்டு வீட்டில் வச்சு இப்போ இந்த கடவுளுக்கு விளக்கேற்றுறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் ஆதி காலத்தில் எந்த மூலியமாக நம்ம இந்த வந்தோமோ அவங்கள நம்ம விட்டுட்டோம். அதனால் ஒரு தனியாக இறந்தவர்களுடைய படத்தை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இறந்தவங்களுடைய படத்தை கடவுளாக கும்பிட்றவங்க எத்தனை குடும்பம். அதனால் என்ன பண்ணலான்னா, பூஜை ரூமில் வைக்காமல் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வீட்டில் ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல அவங்க இறந்தவங்களுடைய படங்களை எல்லாம் முன்னோர்களது எல்லாத்தையும் வச்சு அவங்கள தினந்தோறும் அவங்களுக்கு ஒரு விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். அந்த ஆத்மாவுடைய சந்தோஷம் நம்மளை எந்த தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவுக்கு டெய்லி விளக்கு போடுறாரு. அம்மா காலமாயிட்டாங்க. அவங்க காலமானதுக்கப்புறம் அவர் தினந்தோறும் விளக்கு போடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப நாளாக சொத்து பிரச்சனை இருந்து நிவர்த்தியாச்சு. அப்போ நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அந்த சொத்தை காப்பாற்றி வச்ச நம்ம நினச்சிட்ருக்குறோம். அந்த முன்னோருடைய ஆன்மாக்களை நாம் சரி செஞ்சு அந்த விளக்கேற்றும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கார்த்திகை ஜோதி அன்னைக்கு தான் வீட்டில் விளக்கேற்றுவாங்க. எப்போது வெளியில் கொண்டு விளக்கு வைப்பாங்க. ஆனால் இதே நீங்கள் கொஞ்சம் பெங்களூர் சைடெல்லாம் போனீங்கன்னா கதவுக்கு நிறைய மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி பொட்டு சந்திரமெல்லாம் வச்சு மாந்தலையெல்லாம் கட்டி கதவு நிலவுக்கெல்லாம் கோலமெல்லாம் போட்டு ரொம்ப கம்பீரப்படுத்தி இந்த நிலவு பூஜைன்னு சொல்லி அந்த நிலவுக்கு தான் விளக்கு வச்சு தினந்தோறும் விளக்கு வச்சு சாயம்பிடுவாங்க. எதனால் அது பண்ணுறாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கெட்ட தீய சக்திகள்லாம் இருக்குது. அது எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா வாழ்கிற வீட்டுக்குள்ளே சுபிச்சம் கெட்டு போயிருங்கிறதுக்காக இந்த அக்னிக்கு பயப்பட்டு இந்த வீட்டில் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறாங்கன்னு இந்த தீய சக்தி வீட்டுக்குள்ளே வராதான். அதனால் வாசலில் 2 விளக்கு எப்போவுமே ஏற்றுவாங்க. இது கார்த்திகை ஜோதிக்கு தான் ஏற்றணுங்கிறது கிடையாது. நீங்கள் நினச்சா நாளைக்கே நீங்கள் விளக்கு வைக்கலாம். உங்களை பார்த்து 10 பேர் வைப்பாங்க. அப்போ வீட்டுக்கு விளக்கேற்றி 6 மணிக்கு மேலே வீட்டில் விளக்கு சாயந்தரம் நேரம் 6 மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆனோன்னு விளக்கு வைக்கணும். அது ஏன் விளக்கு வைக்கணும்னா, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கதவை திறந்து வைங்க, மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வர நேரம் கதவை அடைச்சி வைக்காதீம்பாங்க. அன்றைக்கி வரவேற்பு கொடுக்குறக்காக அந்த காலத்தில் விளக்கேற்றி வச்சாங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் 48 நாளைக்கு மட்டும் விளக்கேற்றி பாருங்கள். நீங்கள் எந்த காரியத்தை நினச்சி விளக்கேற்றுறீங்களோ அது வாசல் படியில் இருக்கக்கூடிய தெய்வம் வீட்டுக்குள்ளே குடிக்கொள்ளும். அப்படின்னா பாருங்கள், நாம் ஆச்சார அனுஷ்டானமாக பூஜை பண்ணுறத விட தினந்தோறும் நம்மளுக்கு அதை அந்த காலத்தில் விளக்கேற்றுறக்காக இதை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. வயசானவர் இருப்பார், பெரிய ருத்ராட்சி எடுத்து அப்படி ஓம் நமச்சிவாயான்னு டெய்லி 1008 முறை சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த சிவனை கூப்பிட 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 அது நமக்குள்ளே வந்துடும். முருகா முருகான்னு சொல்லி வேண்டிகிட்டே இருப்பார், முருகா வந்துடும். பார்வதி தாயாரை வேண்டிகிட்டே இருப்பாங்க, பார்வதி வந்துடும். நீங்கள் கூப்பிட்டா அவங்க வருவாங்க, நீங்கள் கூப்பிடலின்னு எப்படி வருவாங்க? அந்த காலத்தில் ஒரு பத்திரிக்கை அடித்து வெத்தலை பாக்கு வச்சு நீங்கள் ஒரு கல்யாணம் வச்சுருக்குதுன்னு நீங்கள் போய் கூப்பிட்டங்க இடத்துல அவங்க கல்யாணத்துக்கு வராங்க. அப்போது மனுஷங்களவே நீங்கள் வெத்தலை வாக்கு வச்சு நீங்கள் கூப்பிட்டா வரும்போது தெய்வம் உங்களை விட புனிதமானது. நீங்கள் கூப்பிட்டா உங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ ஏன் நீங்கள் கூப்பிடக்கூடாது? அதனால் எல்லாம் வரவணைச்சு வீட்டில் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எந்த நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டாம். தினந்தோறும் வீட்டில் நிலவை சுத்தப்படுத்தி ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேலே விளக்கு 2 வச்சுட்டே வாங்க. 48 நாள் வைங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கூட கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாமல் தவம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். தொழிலே வாழ்க்கையில் நான் ஒன்றுமே அனுபவிக்கலைங்கிறவங்களுக்கு தொழில் விருத்தியாகும். வாழ்க்கையில் சுபிச்சமாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு சுபிச்சம் கிடைக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா இருப்பீங்க என்று சொல்லி இதெல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். ஜாதகத்தில் இந்த ஆதிகால பரிகாரம் ரொம்ப பிரமாதமான 10 புத்தகத்தை இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன். இந்த புத்தகத்தினுடைய சூட்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா,
ஆதி காலத்தில் ஆதிகால பரிகாரங்கள்னு வச்சு இன்றைக்கி வீடு வீடாக அதை கொண்டு போய் இதை சேர்த்திருச்சு. மக்களுக்கு ஒரு பிடித்தமாக போச்சு. அதனால் இதில் 1736 பரிகாரம். இந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய A4 சைஸு. இது வாழ்க்கையில் எல்லா வீட்லேயுமே ஒரு புக்கு இருக்க வேண்டிய இடம். அது உங்கள் வீட்டில். இத்தனை புண்ணியமும், இத்தனை சாமி, இத்தனை கடவுள், இத்தனை பூஜை, இவ்வளோ பெரிய புத்தகம் நம்ம வீட்டில் இருந்தால் புத்தகத்துக்கு என்றைக்குமே ஒரு உயிர் உண்டு. அது நம்மளோட வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா இந்த கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 நாளில் உங்கள் வீட்டுக்கே கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம், பிரசன்னம், ஜோதிடம் எல்லாம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். அப்போது அந்த ஜாதகத்தில் வந்து பார்க்கும்போது வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஆதிகால பரிகாரங்கள் 1500 பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப தேவையானது. இது இல்லாமல் சுபமாரிமுத்துன்னு நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ, ஆயிரக்கணக்கான பதிவுகள் வந்து இது இல்லாமல் மக்களுக்கு ஒரு சர்வீஸாக சேவையாக பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வாழ்க்கையில் உலக மக்கள் நலனுக்காக இந்த ஜோதிட உலகத்தில் அப்படியே சமர்ப்பணம் செஞ்சுருக்கோம். இது எல்லா மக்களும் வளமோடு வாழட்டும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. நாங்கள் வந்து காசி, ராமேஸ்வரம், விஸ்வாமித்திர கோயில், திருச்செந்தூர் இப்படி எல்லாம் நம்ம நிறைய மக்களை அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மாவை எல்லாமே கொஞ்சம் தீர்க்கறக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி அவங்க கடவுள்கிட்ட கொண்டு போய் உட்கார வைக்கிறோம். இதுக்கு எல்லா விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.